அனைவருக்கும் வணக்கம். ராவண மாமண்டா ஒத்தையில் நிற்கிற யமண்டா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு தான் மறுக்கா என் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த ஒத்தையில் நிற்கிற யமண்டா அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது அந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 பேர் வந்து ஒன்றா வரும்போது கூட இவர் ஒத்தையாக நிற்பார். எல்லாத்தையும் ஒத்தையாக என்ன ஒன்று வரனா அவங்களுக்குலாம் யமனா மாதிரி அவங்களையெல்லாம் கொள்ளுவார். முன்னாடி ஒரு 60 பேர் எதை குறிப்பிட்டு சொல்கிறீங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த யமனா அப்படி அந்த யமன் விஜய் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா படம் பார்த்தவங்களுக்கு ஏன்டா படத்துக்கு வந்தீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து மண்டையெல்லாம் காய வச்சு ஒரு 3 மணி நேரம் என் அதாவது என்ன சம்பவம்னு பாருங்கள். நான் வந்து எப்போயுமே திருச்சியில் தான் வந்து பார்த்திங்கன்னா மணப்பாறையில் பார்க்கலான்னு பார்த்தேன். மணப்பாறையில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கில் வந்து டிக்கெட் ஓட்டிட்டாங்க. அப்போ டிக்கெட் கிடைக்கல. சரி திருச்சி போகலான்னா திருச்சியிலும் டிக்கெட் கிடைக்கல. சரி வேறு எங்கிட்ட டிக்கெட் கிடைக்குன்னா திண்டுக்கல்ல ஒரு இடத்துல வந்து கிடச்சி ஆர்த்தி காம்ப்ளெக்ஸில் வந்து கிடச்சி. அங்கே போனால் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு. ஒரு 4 மணிக்கு ஷோக்கு தான் வந்து போனேன். படம் ஒரு 1/2 மணி நேரம் ஓடிருக்குங்க. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையன் ஒரு ஒரு நான் 6 மாதத்துக்குள்ளே தான் இருக்கும். அந்த பையன் என்ன பண்ணால் படம் பார்த்துருக்கு. அவன் வந்து அந்த இப்படி வச்சு பார்த்துருக்கான். அந்த அப்பா வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த விஜயோடைய ஃபேனாக இருப்பார் போல இருக்குது. அவங்க அம்மா வந்தனால தான் அந்த பையனை பார்த்துட்ருக்கான். ஒரு 20 நிமிஷம் படம் பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் படமே அவங்க அப்பாவும் அம்மாவும் பார்க்கவில்லை. இன்ட்ரோலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எந்திரிச்சு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கடா ஆளக்கானா பக்கத்தில் உட்காந்துருக்கணும்னு பார்த்தா ஆளக்கானோம். அந்த அளவுக்கு அழகப்பா படம்னா படம் இதாண்டா படம், மொக்க படம்னா இதாண்டா படம் அப்படிங்கிற அளவுக்கு படத்தில் வந்து மொக்கையாக போட்டு தள்ளுறாங்க. விஜய் அவர்கள் வர்ற சீனெல்லாம் மொக்க சீனு. அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு படத்தில் மொக்க சீன் நான் பார்த்தேன்னா இந்த படத்தில் தான் இருக்கும். மதுரை அப்படின்னு சொல்லி ஒரு ஜெயிலில் காமிக்கிறாங்க. மதுரையில் விஜய் வந்து ஒரு ஜெயிலில் இருக்கான்னு சொல்லி காமிக்கிறாங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து பாருங்கள். அது மதுரை மாதிரி இருக்கா இல்லை ஜெயிலு மாதிரி இருக்கா, அது என்னடா ஒரு ஹாஸ்டல் மாதிரி இருக்கா என்னன்னே தெரில. யாரோ ஒருத்தங்க திடுன்னு ஜெயிலுக்குள்ளே போய் ஒருத்தனை போட்டு தள்ள ஒரு 50 ரவுடிகள் வந்து போகிறாங்களாம். அதில் ஒத்தையால் இவர் வந்து இந்த ஜெயிலில் இருக்காரா விஜய். அங்கே இருக்க போலீஸெல்லாம் வந்து அந்த கொலை பண்ண வர்றவங்கள வந்து காப்பாற்ற முடியாதான், இவர் தான் காப்பாற்றுறான்னு சொல்லி அந்த ஃபஸ்ட்டு சீனே வந்து பார்த்திங்கன்னா அந்த பகவத் கேஸ் இல்லை அந்த பாலையா ஐயோ அவர் எப்படி வந்து 200-300 பேராக இருந்தாலும் அப்படி ஒத்தையாக சிங்கிள் கேனில் டீல் பண்ண வரோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு சீனே பார்க்குற ஆடியன்ஸை வந்து கதறுன்னு கதற விட்றாரு. ஒரு சவுண்டு இல்லைங்க. இப்போ விஜய் வந்து ஸ்கில்ல நிற்கிறாருன்னா ஒரு ஃபைட்டு ஒரு சவுண்ட் இருக்கணும்ல தேட்டரில், எந்த சவுண்டும் இல்லை, எல்லாம் அமைதியாக இருக்காங்க. அப்படியே வந்து எப்படி உம்முனா மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா ஓப்பனிங் சீனே வந்து மகா மட்டமான சீனு. இதில் அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய அந்த கௌதம் வாசவன் இருக்கிறார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து பார்க்கணும்னு சொல்லி இந்த மாதிரி விஜயை வந்து கூப்பிட்டு போகிறாரு. அவரோட பதவி போயிடும். அந்த கௌதம் வாசுதேவனுக்கு ஒரு அந்த மகளை வந்து இவர் வளர்க்குறாரு. கௌதம் வாசுதேவன் செத்து போயிடுவார். கௌதம் வாசுதேவன் பொண்டாடி செத்து போயிடுறாரு. இவர் வந்து சித்தப்பா வளர்க்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஐயோயோ படத்தோட கதையில் எந்த லாஜிக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த ஃபஸ்ட் ஹாப்பே வந்து பார்த்தீங்கன்னா மண்டையெல்லாம் காஞ்சி போய் எனக்கெல்லாம் மண்டை வந்து வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சுறா படம் பார்த்துருப்பீங்க, என்னடா அது படம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளேருந்து வருவார். அந்த ஓவர் பில்டப்பே இருக்கும் அந்த படத்தில். அதே மாதிரி இந்த படத்தில் இருக்க ஒன்றே என்னென்னா பில்டப் தான். எப்போ பார்த்தாலும் அதாவது ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது விஜய் அவர்களுக்கு. அந்த ஃப்ளாஷ்பேக்கை வச்சு விஜய்னா யார், தளபதினா யார், தளபதி வெற்றி கொண்டானா யார் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. இன்னொரு பக்கம் வில்லன் இருப்பார். அந்த வில்லனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. மதுரையில் வந்து விஜயும் போலீஸாக இருப்பார், அந்த வில்லனும் போலீஸாக இருப்பான். பிரகாஷ்ராஜும் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. ஐயோ இது காட்ட இந்த ஃப்ளாஷ்பேக் வரப்போகுதுன்னு சொல்லி அந்த ஃப்ளாஷ்பேக்கு லீடு கொடுக்குறாங்க. முக்கால்வாசி படம் முழுக்க லீடே கொடுத்துட்டாங்க. கடைசியில் இது தெரிஞ்சதுக்கப்புறம் சப்புன்னு போச்சு. இதுதான் கதையாடா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த ஃப்ளாஷ்பேக் ஒன்றுமே சரியில்லை. படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழுது வந்து நீங்களே எதாயிருவீங்க. எதுக்குடா வில்லைங்க வந்து சம்மந்தமே இல்லாமல் விஜயோட மகளை மட்டும் குறி வச்சு அவங்க துரத்துவாங்கலாம். அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு சீன் வச்சாங்க. அதான் அந்த ராவண மாவன்டா அந்த ஃபைட்டு. உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணீர் விட்டு கதடுவீங்க. அது வந்து நீங்கள் எந்த கட்சி விஜய் ரசிகனுக்கு இந்த படம் பிடிக்குமானா அவனுக்குமே பிடிக்காது. அந்த ஒரு சில அந்த ராவண மாவன்டா எம்மண்டா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு போடுற இடம் வேணால் பிடிக்குமே வந்து கிளைமேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு கிளைமேக்ஸ்லாம் வந்து இது ஒரு படமாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் சம்மந்தமே இல்லாமல் இந்த பெண்ணை வந்து இவர் வந்து ட்ரைனிங் கொடுத்து ஆர்மியில் போகிற மாதிரி ஐயோ சாமி அந்த சீனெல்லாம் படத்தில் தேவையே இல்லை. அதெல்லாம் வந்து வச்சு விட்டு இப்போது வில்லனுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வைக்கணும்னா என்ன ஃப்ளாஷ்பேக் வைக்கலாம் அப்படின்னா என்ன வைக்கிறாங்கன்னா அந்த வில்லன் வந்து மக்களை கொல்லணும் அப்படிங்கிற அளவுக்கு. இப்போது வில்லன் என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த சன்னி டியோவில் அந்த டியோவில் அப்படிங்கிற ஒரு நடிகர் அவர் வந்து மதுரையில் டிசியாக இருக்கார், டெப்டி கமிஷனாக வந்திருக்காரு.
அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் வந்து ஆளுங்கட்சியோட மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டில் இருக்கார். இப்போது இந்த மாவட்ட செயலர் பிரகாஷ்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கொள்ளை கற்பழிப்பு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார், ராபரி திருட எல்லாம் பண்ணிருக்கா. அப்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன் முழுக்க, மதுரை அந்த கண்ணகி போலீஸ் ஸ்டேஷன் முழுக்க பிரகாஷ்ராஜுக்கு மேலே அவ்வளோ கேஸ் இருக்குது. ஆனால் பிரகாஷ்ராஜை வந்து யாருமே கைது பண்ண முடியல. உடனே இந்த சன் வீடியோவில் போய் கைது பண்ணலான்னு போகும்போது சன் வீடியோவில் பிரகாஷ்ராஜ் வந்து அவமானப்படுத்தி அம்மனமாக வந்து தாட்டி விட்ற மாதிரி ஒரு சீனு. இந்த சீனை நல்லா புரிஞ்சுங்க. இப்போது விஜய் அவர்கள் வந்து ஐயோ அது கொடுமை இருந்தாலும் பாருங்கள், விஜய் அவர்கள் வந்து அந்த பிரகாஷ்ராஜ் என்ன பண்ணுறாரு, அப்படி இப்படி பண்ணி பிரகாஷ்ராஜை வந்து கைது பண்ணுறாரு. இதில் அந்த சன்னி டியோலுக்கு ஒரு அந்த எப்படி வந்து இல்லைனா மாறுறான் அப்படின்னா, அது 2 பேர் பேசிக்கிறாங்க, விஜயும் இவரும் நம்ம சன்னி டியோலும் பேசிக்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு, இந்த மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க தெரியுமா, ஒரு கொலைகாரனை, ஒரு கற்பழிக்கிறவனை, ஒரு கேடு கெட்டவனை வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க. அப்போ நம்ம பழி வாங்க வேண்டியது இந்த அரசியல்வாதிகளை கிடையாது, இந்த மக்களை தான் நம்ம பழிவாங்கன்னு சொல்லி அவன் இப்படி ரிவெஞ்ச் இருக்கான். அதுக்கு வந்து விஜய் சொல்கிறாரு, இல்லை அப்படி கிடையாது, மக்களை வந்து பழிவாங்கக்கூடாது, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம தான் அவங்களுக்கு புரியணும்னு சொல்லி விஜய் சொல்ல. அடாடாடா இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு சீன் 3வது கட்சியோட தலைவர்னு சொல்லியே பிரகாஷ்ராஜை வந்து குறிப்பிட்றாங்க. அப்போ என்ன அந்த சன்னி டியோல் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மக்களை வந்து நம்ம கொலை பண்ணி போடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. இவர் பாதிக்கப்பட்ட பிரகாஷ்ராஜ் அப்படிங்கிற ஒரு அரசியல்வாதினால, அந்த அரசியல்வாதியை உருவாக்குறது யார், இந்த மக்கள். அப்போ இந்த மக்களை நம்ம போட்டு தரணும். அப்போ இந்த மக்களை போட்டு தரணும்னா என்ன பண்ணணும், மக்களை சாதியாக மதமாக பிரித்து மக்களை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் எடுத்தோடனே போயிட்டாங்க பாகிஸ்தானுக்கு. பாகிஸ்தான் தீவிரவாதிக்கு இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க, எதுக்குன்னே தெரில. பாகிஸ்தான் தீவிரவாதியை காட்டுறாங்க, எதுக்குடான்னு தெரில. அந்த சன்னி டியோலுங்கிற பாகிஸ்தான்லேருந்து வர்றாருன்னா அவர் அதிலே வரல, மதுரையிலேருந்து தான் அவர் வர்றாரு. ஆனால் பாகிஸ்தானை வந்து காமிச்சிட்டாங்க. இந்த படத்தில் பல சென்சார் கட்டுகள் வந்து இருக்குது. அந்த சென்சார் கட்டில் தான் இந்த சீனை வந்து தூக்கிட்டாங்க. எதுக்குடா அந்த இஸ்லாமியருக்கு எதிராக பாகிஸ்தான் தீவிரவாதி அப்படி இப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இஸ்லாமியருக்கு எதிராக சீனை வச்சுருந்ததை அப்படியே வந்து கட் பண்ணி தூக்கியிருக்காங்க. ஆனால் ஒரு சீனில் மட்டும் இங்கே வன்மத்தை கக்கணும் இல்லையா, பாகிஸ்தானில் வந்து அவங்க தீவிரவாதிகளாக ட்ரைனிங் எடுக்கிறாங்களா, இந்தியா அப்படிங்கிற நாடே இருக்கக்கூடாது, இந்தியா வந்து பார்த்திங்கன்னா முழுக்க பாகிஸ்தானை மாற்றணும்னு சொல்லி அவங்க திட்டம் போடுற மாதிரி ஒரு சீனை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டான். அப்புறம் இந்த சன்னி டியோலுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொஸ்திகா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கான். அந்த நாட்டை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அந்த சிவில் வார்னு சொல்லுவாங்களே, அந்த மக்களை அடிச்சுக்கிறது, ஓ மதம் பெருசு ஏன் மதம் பெருசுன்னு சொல்லி அந்த மாதிரி மதக்கலவரத்தை அடிக்க வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு துப்பாக்கி பிடிச்சி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்தியாவில் வந்து எம்எம் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன், அதான் ட்ரெய்லர் வந்து ஓம்னு வந்துச்சு, அதுக்கப்புறம் அழிவுன்னு வந்துச்சு, அந்த மாதிரிலாம் வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறது பதிலாக எம்எம்னு போட்டாங்க. அப்போ அதே மாதிரி இந்தியாவில் ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறாரா, அந்த ஆப்ரேஷன் எம்எம்மா, அந்த ஆப்ரேஷன் அவர் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வர்றாரா. சபா தமிழ்நாட்டில் ஒரு மதக்கலவரத்தை ஏற்படுத்துகிறாராம். மதக்கலவரம் எப்படின்னா, முஸ்லீமுக்கு கையில் வந்து இந்துவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, முஸ்லீம்களுக்கு எதிராக இந்துக்கள் பேசுகிற மாதிரி, இந்துக்களுக்கு எதிராக முஸ்லீம் பேசுகிற மாதிரி, கிறிஸ்டின் பேசுகிற மாதிரி இவங்களே வந்து உருவாக்கி இந்து முஸ்லீம் வந்து கலவரத்தை ஏற்படுத்திக்கலாம்னு சொல்லி அவங்க ஒரு வேலை பார்க்குறாங்களாம். சப்பா சொல்லும் போதே நம்மளுக்கு தலை சுற்றலை. அப்படி தான் அந்த படம் பார்க்கும்போது பல பேருக்கு தலை சுற்று. என்னென்னா, இந்த இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இப்படி ஒத்துமையாக இருக்க இடம் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி காமிச்சு படம் எடுத்துட்டோன்னா பாடுறா விஜய் வந்து எப்படி படம் எடுத்திருக்காருன்னு. ஆக்சுவலாக இந்த கதைக்கு இந்த படத்துக்கும் விஜயோட நடிப்புக்கும் சுத்தமாக செட் ஆகலை. வில்லன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது வில்லனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அவருக்கு வந்து வில்லனை வந்து வில்லனாகவும் காட்டலை, ஒன்றும் காட்டலை. அவன் வில்லனே பார்க்கும்போதே நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்மி பே மாதிரி தான் தெரியுது. ஏன்னா விஜய் அந்த படத்தில் விஜயோடைய நடிப்பே கொடூர நடிப்பாக இருக்குது. இவர் அதாவது கடைசி அந்த என்ன பண்ணுறாங்கன்னா, ஆள் இல்லாமல் ரோபோட்லாம் வச்சு, ஐயோ சாமி அந்த வில்லனை பார்க்கும்போது ஐயோ சன்னி டோலை அந்தாலாம் இந்தியில் வந்து ஒரு பெரிய நடிகனை அந்தாலாம் கூட்டு வச்சு காமெடி பண்ணி விட்டாங்க அப்படின்னு தான் ஒன்று சொல்லணும். அந்த கடைசியில் நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா பார்க்காதீங்க, சரி பாருங்கள் உங்கள் விருப்பம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்லாம் வந்து ஹைஜாக் பண்ணி வச்சுருப்பார். அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து கதறிடுவீங்க. விஜய் என்ன பண்ணுவார்னா, அங்கே வந்து இராணுவமே வந்து சன் டியோவில் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து இந்த ஏதோ ஒரு தொழில் ரகம், அதாவது ஆட்டோமேட்டிக்காக கன்னுலாம் வந்து சுடும் இல்லையா, அந்த ரோபோட்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரோபோட்டெல்லாம் வச்சு அந்த மாதிரியெல்லாம் சண்டை போட்டிருப்பார் இந்திய இராணுவத்தோட, தமிழ்நாடு போலீஸோட எல்லாம். ஆனால் விஜய் அப்படிங்கிற ஒற்றை மாதிரி தான் தனியாக போய் இதில் சொல்ல மனது என்னென்ன, இந்த மதன் கௌரிக்கு மட்டும் தனியாக ஒரு வீடியோ போடுவான். மதன் கௌரியெல்லாம் சயின்டிஸ்டாக அந்த மதன் கௌரி சயின்டிஸ்ட்டு கொடுக்குற ஐடியா வச்சுக்கிட்டு விஜய் வந்து போய் இந்த மதக்கலவரத்தை தடுத்து இந்த வில்லனோட அந்த ஆப்ரேஷன்லாம் வந்து தடுக்கிற மாதிரி படம் எடுத்து வச்சுருக்காங்க. இதில் என்னென்னா, அந்த குறிப்பாக வந்து படத்தில் வந்து இந்த
எம்ஜிஆர் கையிலேருந்து நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படிங்கிற மாதிரி தானே அந்த அது வருது, அது ஒரு சர்ச்சையாயிருச்சு, அதனால் சென்சார் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அந்த சீன்லாம் வந்துச்சு. அது கிராஃபிக்ஸில் வந்து எம்ஜிஆர் வந்து இந்தா சாட்டை அப்படிங்கிற மாதிரி உண்மையாலுமே பார்க்கும்போது அந்த சீனை பார்க்கும்போது கன்றாவதியாக இருந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். படத்தில் மேக்ஸிமம் சீனை பார்க்கும்போது குப்பை படம் கன்றாவதியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. படத்தில் எதுவுமே சரியில்லைடா. அந்த பாட்டை மியூசிக்கை போட்டு இந்த படத்தை ஒப்பேத்தி வச்சுருக்காங்க. அதுவும் 3 மணி நேரம் கண்ணை கட்டுது. கடைசி கிளைமேக்ஸ் வந்து 1 மணி நேரம் அந்த சன்னி டியோல் வந்து அந்த போலீஸ் ஹெட் வாசல் வந்து ஹைஜாக் பண்ணி வச்சுருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷின் ரோபோட்டு அது இதுன்னு இருக்குது. அதை மீறி விஜய் போய் அதுக்கப்புறம் சன்னி டியோல்கிட்ட சண்டை போடுறாரு, இந்த பொண்ணு சண்டை போடுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது சப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்மளையே தலை சுற்றி கதற விட்டாரியா விஜய். நடிகர் விஜய் கொடூரமாக நடித்து வச்சுருக்காரு. ஐயோ ஐயோ. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.